ஆனால் பாலிடிக்ஸில் வந்து நீங்கள் எதையுமே வந்து எல்லாமே சுமூகமாக போக சொல்ல முடியாது. எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் ஒரு குரலை கிளப்பினாங்கன்னா அது வேற மாதிரி போகும் அது ஆக்சுவலா. பட் தற்சமயத்துக்கு திமுக அணி வந்து சுமூகமாக தான் போயிட்டு இருக்கு. ஸ்டாலின் என்ன நினைக்கிறாரு, எல்லோரையும் அரவணைத்து கொண்டு போக வேண்டும். அவருக்கு என்னன்னா அடுத்த கட்டமா உதயநிதி வராரு இல்லையா, அவருக்கு ஒரு கம்ஃபர்டபுளான பிளேஸ் ஜோன் இருக்குங்க. அதனால இப்போ வந்து நீங்க எந்த இடத்துலையும் பகைச்சிட்டு இப்போ ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன்ல திமுக அணி இருக்கு. அந்த கம்ஃபர்டபுள் ஜோனை வந்து கெடுக்கிற மாதிரியான விஷயங்களை ஸ்டாலின் பண்ண விரும்பல. ஏன்னா அது வந்து உதயநிதியை பாதிக்கும் அது ஆக்சுவலா. அதனால உதயநிதிக்கு பெட்டரா இருக்கணுன்றதுக்காக அதனால திமுக வந்து கூட்டணி கட்சிகளுக்கு வந்து ஒன்று கூட்டணி கட்சிகள் திமுக முறைச்சிட்டு எடப்பாடிட்ட போவாங்களான்னு ஒரு அந்த பிரச்சனை ஒன்று. ரெண்டாவது உதயநிதிக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் கொடுக்கணும்னு ஸ்டாலின் நினைக்கிறாரு. அதனால நம்ம ஏதாவது கோரிக்கை வச்சா கூட ஏற்றுப்பாரு அப்படின்னு கூட்டணி கட்சிகள் நினைக்கிறது ஒரு பக்கம் இருக்கு. ஸ்டாலின் கொஞ்சம் ப்ரெஷர் ஜாஸ்தியாக தான் இருக்கு அந்த விஷயத்துல. அதனால ஸ்டாலின் என்ன நினைக்கிறாரு, நம்ம கடந்த முறை பண்ண மாதிரி பண்ணிட்டு போவோம். பிரசாந்த் கிஷோர் கூட ஸ்டாலின் தான் வின் பண்ணுவார்னு அவரோட கணிப்பை சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும்.